ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். குரு அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாராயணனின் அவதாரம் 10 என்ற தபோவன வெளியீடிலிருந்து புத்தகத்திலிருந்து 5வது அவதாரமாக கூர்மை அவதாரத்தை பார்க்க உள்ளோம். நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அதாவது நாம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணினோம் என்றால் நமக்குள் அந்த உணர்வின் தன்மை விளையும். நல் ஞானியின் உணர்வை பெற வேண்டும் என எண்ணி இயங்கும் பொழுது நாமும் அவர்களின் அருள் வட்டத்தில் இணைய முடியும். இதைத்தான் அன்று ஞானிகள் நமக்கு உணர்த்தினார்கள். ஒரு கண்ணுள்ள புழு தன் உணவை தேடி நகர்ந்து செல்கின்றது. புழு தன் உணவுக்காக கற்பாறைகளின் மீது ஏறி நகர்ந்து செல்லும் பொழுது சூரியனின் ஒளிக்கதிர்களினால் கற்பாறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணம் அதிகரிக்கின்றது. புழுவின் வேகமோ குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் கற்பாறைகளில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பாறைகளின் உஷ்ணத்தில் புழு சிக்கிக்கொள்கின்றது. பாறையிலிருந்து வெளிப்படும் உணர்வின் மனத்தை சூரியனின் காந்த சக்தி கவரும் பொழுது அதனுள் வெப்பமும் பாறையின் உணர்வுகளும் இரண்டர கலந்து புழுவின் உணர்வில் இணைந்து புழுவினுள் பதிவாகின்றது. பின் புழுவின் கண்கள் பாறையை கூர்மையாக பார்த்து இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை தன்னுள் அதிகமாக சேர்த்த பின் அதனின் உணர்வின் தன்மை கூர்மை என்ற நிலைகளில் உருவாகின்றது. பின் வெப்பத்தின் தணல் தாங்காது புழு மடிந்து அதனின் உயிரான்மா தமது அடுத்த பிறவியாக வலுவான பாதுகாப்பான ஓடுள்ள ஆமையாக சரீரத்தை பெறுகின்றது. இன்று நாம் ஆமைகளிடத்தில் சில சிறப்பு இயல்புகளை பார்க்கலாம். ஆமைக்கு சிறிதளவு வெப்பத்தை தாங்கும் சக்தி உண்டு. ஆமையை எரியும் நெருப்பில் போட்டால் அதை தாங்கும் இயல்பு ஆமைக்கு உண்டு. காரணம், வெப்பத்தின் தணலால் உணர்வுகள் உருவாக்கப்பட்டு பாறையின் உணர்வுகள் இரண்டர இணைக்கப்பட்டு
அதனில் வலுவான ஓடுகள் உருவாக்கப்பட்டு அதன் வழியில் பாதுகாப்பான உடல் உருவாக்கப்பட்டது, உருப்பெற்றது. அப்படி உருப்பெற்ற ஆமையை பார்த்த நரி அதை தன் உணவாக எண்ணி ஆமையின் அருகே வருகின்றது. ஆக நரியின் உணவுக்கு நரியின் கண் ஆமையை காட்டுகின்றது. நரியின் கண்ணின் கருவிழி ருக்மணி ஆமையை படமெடுத்து காட்டினாலும் அதன் கண்ணுக்குள் இருக்கும் சாந்தமான சத்தியபாமா ஆமை புசிப்பதற்கு உகந்ததுதான் என்று நரிக்கு உணர்த்துகின்றது. இந்த உணர்வின் துணை கொண்டு ஆமையின் உடலிலிருந்து வரக்கூடிய மனத்தை நரியானது சுவாசிக்கும் பொழுது நரியின் உயிரான குருஷேத்திரத்தில் ஆமையின் உணர்வலைகள் மோதி இயக்கப்படும் பொழுதுதான் நரியினிடத்தில் இனி இதனை எளிதில் கவரலாம் என்ற உணர்வின் நினைவலைகளை இயக்குகின்றது. அதே சமயம் நரியின் நினைவலைகளையும் ஆமையின் உணர்வும் நரியின் உயிரான குருஷேத்திரத்தில் ஒன்றுக்கொன்று போர் செய்கின்றன. ஆமையின் உணர்வுகள் எளிதாக இருப்பதனாலும் அதே சமயம் நரியின் உணர்வுகள் வலுவுடன் இருப்பதனாலும் நரியின் உணர்வின் தன்மை ஓங்கி வளர்ந்து இதை நாம் விழுங்க முடியும், இதை நாம் பிடித்து கொள்ள முடியும் என்று நரியின் உயிருக்குள் உணர்வுகள் தூண்டப்பட்டு நரியானது ஆமையின் அருகினிலே செல்லுமாறு இயக்கப்படுகிறது. ஆனால் ஆமை நரியை பார்த்த பின் நரியின் உடலிலிருந்து வரக்கூடிய வலுவான உணர்வை ஆமை நுகர்ந்துணர்ந்து ஆமையின் உயிரான குருஷேத்திரத்தில் போர் நடக்கின்றது. அதே சமயம் ஆமை நரியின் உணர்வை கண்டு தன் சிரசை தன் ஓட்டிற்குள் இழுத்து தன்னை காத்துக்கொள்கிறது. ஆக இவை அனைத்திற்கும் கண்ணே காத்திடும் நிலையாக இருந்து செயல்படுகிறது. அதே சமயம் நரிக்கும் அதனுடைய கண்தான் வழிகாட்டுகின்றது. அதனின் வழி நரி சென்றாலும் ஆமையின் உயிரான குருஷேத்திரத்தில் நரியினுடைய உணர்வுகள் உந்தப்படும் பொழுதுதான் ஆமை நரியின் வலுவை கண்டு தன்னை காத்திடும் நிலையாக தனக்குள் தன் சிரசை உள்ளிழுத்து கொள்கின்றது. அவ்வாறு ஆமை தன் சிரசை உள்ளிழுத்து கொண்டாலும் நரியை பார்த்த உணர்வுகள் ஆமையின் உடலுக்குள் வலுப்பெறும் நிலையாக ஆகிவிடுகின்றது. இதைத்தான் குருஷேத்திர போரில் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பிறகுதான் குருஷேத்திர போரே நடக்கின்றது என்று வியாசர் எடுத்துரைக்கின்றார். ஆக இங்கே ஆமையின் கண்தான் நரியிடமிருந்து வெளிப்படும் உணர்வை கவர்ந்து சுவாசிக்கும் பொழுது உயிரான குருஷேத்திரத்தில் சங்கநாதம், அதாவது உணர்வின் நாதம் வெளிப்படும் பொழுதுதான் நரியின் உணர்வின் வலுவை அறிகின்றது. அதன் பின்தான் ஆமையின் உயிரான குருஷேத்திரத்தில் அதனின் உடலில் இருக்கும் உணர்வும் நரியின் உணர்வை நுகர்ந்து கொண்ட உணர்வும் இரண்டர கலந்து அதில் நரியின் உணர்வு வலுவாகும் பொழுது அதனிடம் சிக்கிக்கொள்வோம் என்று ஆமை உணர்ந்து
தன் தலையை ஓட்டினுள் இழுத்து கொண்டாலும் நரியின் உணர்வுகள் அனைத்தும் சாந்தமான ஆமையின் உணர்வின் குணங்களுக்குள் இரண்டர கலந்து விடுகின்றன. அதே சமயம் நரியின் உணர்வுகளில் சாந்தமான உணர்வுகள் கலந்தவுடன் அதிலும் நரியின் உணர்வுகளே மேலோங்கி இந்த ஆமையை தன் உணவாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று உணர்த்தப்பட்டு நரியும் ஆமையை உணவாக உட்கொள்ள நகர்ந்து வருகின்றது. நரி ஆமையை நோக்கி நகர்ந்து வரும்பொழுது ஆமை தன்னை காத்து கொள்ள நரியை கூர்மையாக பார்த்து இந்த உணர்வின் சாரத்தை தன் உடலுக்குள் அதிகமாக சேர்க்க சேர்க்க ஆமையின் உணர்வுகள் ஒடுங்குகின்றன. ஆக ஆமையின் உடலுக்குள் நரியின் உணர்வலைகள் ஓங்கி வளர்ந்தபின் ஆமையின் உணர்வுகள் செயலற்றதாக ஆகி ஆமையின் உடலுக்குள் போர் நடந்து ஆமையின் உடலை பிளந்து அதனின்று விளைந்த நிலையை ஆமையின் உயிர் தன்னுடன் அழைத்து சென்று அந்த கண் காட்டிய கண்ணன் வழிகொண்டு நரியின் வீகத்தை தகர்த்து நரியின் வலுவை தனக்குள் சேர்த்து கொண்ட உணர்வின் துணை கொண்டு நரியின் உடலுக்குள் ஊடுருவி அதனின் மையம் அடைகின்றது. நரியின் உணர்வை ஆமையின் உயிரில் சேர்ப்பித்து வளர்த்து கொண்டு நரியின் உணர்வின் ஆற்றலின் துணை கொண்டு நரியின் உணர்வின் சத்தை கவர்ந்த உணர்வின் துணை கொண்டு நரியாக உருவாகின்றது. ஆக கண்கள் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரை ஒவ்வொரு பிறவியிலும் தன்னுடைய சரீரத்தை காத்து கொள்வதற்காக உன்னை காட்டிலும் வலுகொண்டது இது. எனவே அதனின் உணர்வு கொண்டு அதனை நுகர்ந்து தப்பித்து கொள் என்று இந்த உடலுக்குள் உணர்வின் சத்தை வளர்த்து அதனின் வலு கூடியபின் நீ இந்த உடலை விட்டு சென்றபின் கவர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இவ்வுடலை காட்டிலும் வலுகொண்ட உணர்வின் உடலுக்குள் புகுந்துவிடு என்று இந்த கண்ணே உணர்த்துகின்றது. கண்ணன் காட்டிய வழிபடி தான் கவர்ந்த உணர்வின் துணை கொண்டு ஒன்றின் ஏற்புக்குள் புகுந்து ஒன்றின் வீகத்தை தகர்த்து கவர்ந்த உணர்வின் துணை கொண்டு அதனின் சத்தை தனக்குள் கவர்ந்து தானே அதுவாக ஆனது என்ற நிலையை உணர்த்துவதற்காக கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று உணர்த்தப்பட்டது. மான் ஒரு புலியை பார்த்து புலியிடமிருந்து தப்பித்து கொள்ள முயல்கின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணேஸ்வரவா, ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த புத்தகத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டியாச்சும் நான் படிச்சிருப்பேன். ஆனால் சாமி விட்ட பாடில்லை. எனக்கு புரிகிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப நான் படித்து இதை வெளிப்படுத்தினாதான். அதாவது நேற்று ரெக்கார்டிங் போட்டேன், அது
ட்ராப் ஆகிட்டு இங்கே சரியாக வேலை செய்யாமல் பாதியிலே அது வெளியே ஆகியும் நின்று போயிடுச்சு. மறுபடியும் இப்போ ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புகிறேன். ஆகையினால கூர்மாவதாரத்தில் ஓடு அந்த கல் அந்த பாறையை பார்த்து 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 ஓடை பெற்று ஆமையாக பிறந்துட்டு கூர்மாவதாரத்தில். ஆனால் ஆமையாக பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சியை சாமி காமிக்கிறாரு பாருங்கள். அதை எப்படி கொண்டு போகிறாரு? வியாச பகவான் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகிறாய் அப்படின்னு சொல்லி பேராவே கொடுக்குறாரு. ஆனால் அது எனக்கு சரி ஏதோ சொல்லணும் சாமி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். மறுபடியும் பேராவுக்கு போகிறேன் பாருங்க. நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அதாவது நாம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணினோம் என்றால் நமக்குள் அந்த உணர்வின் தன்மை விளையும். நல் ஞானியின் அருள் உணர்வை பெற வேண்டும் என எண்ணி இயங்கும் பொழுது நாமும் அவர்களின் அருள் வட்டத்தில் இணைய முடியும். இதைத்தான் அன்று ஞானிகள் நமக்கு உணர்த்தினார்கள். திரும்ப திரும்ப இதை நான் படிச்சுக்கிட்டே இருக்கேங்க. அதாவது படிக்கிறேன், அப்படியே படித்து இந்த பேரா சொல்லிவிட்டு ஏன் இந்த பேராவில் இதை வச்சார் அப்படின்ட்டு மறுபடியும் சிந்திக்கிறேன். அப்படி சிந்திக்க உள்ளதான் தெரியுது, கூர்மை அப்படிங்கிறது நாம் எதை என்றோமோ அப்போ ஒரு நல்ல நல்லுணர்வு நல்லெண்ணம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணம் உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், அருள் மகிழ்ச்சிகளின் அருள்வட்டத்தில் அருள் ஞானிகளின் அருள்வட்டத்தில் அருள் மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் நாமும் இணைந்து என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்ற ஏக்க உணர்வு நமக்குள் நாம் அதை இயங்கும் பொழுது அந்த கண்ணன் காட்டிய வழிபடி அந்த கூர்ம அவதாரத்துடைய தன்மைகளில் நமக்கு அடுத்த நிலை கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். உள்ள போகலாம் அந்த வட்ட. மான் ஒரு புலியை பார்த்து புலியினிடத்தில் தப்பித்து கொள்ள முயல்கின்றது. ஆனால் புலி தன் பசியை போக்க மானை பார்த்து தனது ஆவேச உணர்வு கொண்டு தாக்க எண்ணினாலும் புலி வெளிப்படுத்தும் உணர்வின் தன்மையை மான் நுகர்ந்து அறிகின்றது. புலியின் ஆவேச உணர்வை மான் நுகர்ந்து அறிந்து கொண்ட பின் மானின் சாந்தமான உடலுக்குள் புலியின் வீரிய உணர்வு அதிகரித்து பயத்தின் உணர்வுகள் அதிகமாகி புலியின் உணர்வை சுவாசித்து மானின் உயிருக்குள் குருஷேத்திர போராக நடக்கின்றது. அந்த சமயம் மானின் கண் மானுக்கு தப்பித்து ஓட வழியை காட்டுகின்றது. ஆனாலும் புலி மானை விடாது துரத்தும் பொழுது மான் புலியை எதிர்த்து நிற்கின்றது. அப்பொழுதும் கண்ணே மானை வழிநடத்துகின்றது. அப்பொழுது புலியின் உணர்வு அதிகரித்து மானின் உடலுக்குள் கூடி மானின் உடலை புலி தகர்த்து விட்டால் புலியின் உணர்வின் துணை கொண்டு மானின் உயிரான்மா புலியின் வியூகத்தை தகர்த்து வியூகத்தில் ஊடுருவி புலியின் உணர்வை நுகர்ந்து புலியின் உணர்வாக கருவுற்று புலிக்குட்டியாக பிறக்கும் நிலை வருகின்றது. கண்ணன் காட்டிய உபதேசம் என்பது ஒன்றை கூர்ந்து கவனித்து கூர்ம அவதாரமாக அதுவாக நீ மாறு, ஒன்றின் வலுவை உனக்குள் சேர்த்தால் இப்பொழுதுள்ள உடல் இழக்கப்பட்டால் எதனின் உணர்வை வலுவாக சேர்த்தாயோ அதனின் உடலை நீ பெற முடியும் என்று கீதையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு போர் முறையின் மூலம் உணர்வின் செயல்களை பற்றி எடுத்து காட்டப்பட்டன. உணர்வுகள் மறைகின்றது, உணர்வுகள் வளர்கின்றது, உடல்கள் மடிகின்றன, உணர்வுகள் கலக்கின்றன, பின் விளைகின்றன. உணர்வின் வலுகொண்டு எதனை நுகர்ந்தமோ அதனின் உணர்வின் துணை கொண்டு இன்னொரு உடலுக்குள் போகின்றது என்ற நிலைகள் நமக்கு ஞானிகள் காண்பித்த பேருண்மைகள். இந்த பாராவோட நிறைவாகுது. மீண்டும் இந்த பாராவை ஒரு முறை படிச்சிடுறேன் பாருங்கள். உணர்வுகள் மறைகின்றது, உணர்வுகள் வளர்கின்றது, உணர்வுகள் மறைகின்றது, உணர்வுகள் வளர்கின்றது, உடல்கள் மடிகின்றன, உணர்வுகள் கலக்கின்றன, பின் விளைகின்றன.
உணர்வின் வலுகொண்டு எதனை நுகர்ந்ததோ அதனின் உணர்வின் துணை கொண்டு இன்னொரு உடலுக்குள் போகின்றது என்ற நிலைகள் நமக்கு ஞானிகள் காண்பித்த பேருண்மைகள். இந்த அளவில் ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் நிறைவு செய்து கொள்கிறார்கள். நிறைவு செய்து கொள்வோம். குருவர்களை பெறுவோம். அடுத்த அவதாரத்தில் சந்திப்போம். குருவர்கள் பெறுவோம். இதுவரை அருளுணரை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உயிராத்மாக்களும் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாவவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று சாமி சர்க்குருதேவர் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பொருளியால், சப்தரிஷிகளின் நட்சத்தியால், சப்தரிஷி மன்றங்களின் பேரருள் பொருளியால், வியாச பகவானின் அருளாசியால் அரிசத்தியால் நாம் அனைவரும் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் இணைந்து வாழ்ந்து வளர்ந்திட அருள் புரிவாய் ஈஸ்வரா. தெய்வ குணம் பெறுவோம். தெய்வ சக்தி வளர்ப்போம். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்புறங்க கொஞ்சம் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே வந்து உங்களை சேரும். மகிழ்ச்சி, பேரானந்தம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.